வெல்கம் டு லேர்ன் டெக். மைசெல்ஃப் சுந்தர். இது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற 200வது வீடியோ. இது வரைக்கும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்னதான் எனக்கு வியூஸ் கம்மியாக வந்தாலும் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஓகே, கம்மிங் டு த டாபிக். இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ்ஐ மாடல், அதாவது நெட்வொர்க்கில் இருக்க 7 லேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நெட்வொர்க் டுட்டோரியல் அல்லது சீரியஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீடியோவை எல்லாருமே முதல் அல்லது 2வது வீடியோலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நான் இதை ஏன் ஒரு 13 வீடியோக்கு அப்புறம் பண்ணுறேன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய நெட்வொர்க்கிங் வேர்ட்ஸ் கேட்பீங்க. உதாரணத்துக்கு மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், போர்ட், ப்ரோட்டோகால், நெட்வொர்க் டிவைஸ், செக்மெண்ட், பேக்கெட், ஃப்ரேம், இந்த மாதிரி நிறைய கேட்பீங்க. இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் இந்த வீடியோ நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக தான் கொண்டு போகிறேன். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னா என்னென்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல். இதை 80s கொண்டு வந்திருந்தாங்க. ஏன் இதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா, எப்படி ஒரு டேட்டா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடல் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஓஎஸ்ஐ மாடலில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. லேயருங்கிறதுனால பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் போவோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர், அப்புறம் டேட்டா லிங்க், நெக்ஸ்ட்டு நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி மொத்தம் 7 லேயர் இருக்குது. இந்த லேயரோட ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில சென்டென்ஸ்லாம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ப்ளீஸ் டோன்ட் டெல் சீக்ரெட் பாஸ்வேர்ட் எனிஒன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் முதல்ல வர அந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த லேயரோட கம்பேர் பண்ணி அந்த லேயரோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த நெட்வொர்க்கோட லேயர் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதில் டாப்லேருந்து பாட்டமும் இருக்குது, பாட்டம்லேருந்து டாப்பும் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்குமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது 2 கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் ஏ அண்ட் கம்ப்யூட்டர் பி. வெயிட் நம்ம எப்போதும் இப்படி பார்க்க மாட்டோம்ல. இப்போது 2 பேர் இருக்காங்க, ஜேடி, மலர். 2 பேர்கிட்டையுமே ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ எப்படி ஜேடியோட கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டேட்டா மலரோட கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சுங்கிறத இந்த ஓஎஸ்ஐ மாடல் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். எப்போதுமே நாம் ஒரு டேட்டா அனுப்பணும்னா அது அப்ளிகேஷன் லேயரில் ஜென்ரேட் ஆகி அப்படியே 1 by 1 அடுத்தடுத்த லேயர் போய் கடைசியாக ஃபிசிக்கல் லேயர் வழியாக வெளியே அனுப்புவோம். இதுவே டேட்டாவை ரிசீவ் பண்ணுறோம்னா ஃபிசிக்கல் லேயர் வழியாக வாங்கிட்டு 1 by 1 அப்படியே அப்ளிகேஷன் லேயருக்கு கொடுப்போம். அதாவது சென்ட் பண்ணுறப்போ டாப் டு பாட்டம், ரிசீவ் பண்ணுறப்போ பாட்டம் டு டாப், இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா அது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஜேடி ஃபேஸ்புக்கோட கம்யூனிகேட் பண்ண போகிறாரு. அப்படி பண்ணுறப்போ அவர் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் www.facebook.comனு ஃபேஸ்புக்கோட URL போடுவார். இன்டர்நெட்டில் எல்லாமே ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் என்னன்னு ஜேடிக்கு தெரியல. ஸோ அதனால் அவர் URL கொடுத்துட்டாரு. அதில் ஹோஸ்ட் நேம் இருக்கும். இப்போ அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி எனக்கு ஹோஸ்ட் நேம் தான் தெரிஞ்சிருக்குது, இதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி கிளையண்ட்டை கேட்கும். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். அந்த ப்ரோட்டோகால் தான் டிஎன்எஸ். ஒவ்வொரு லேயர்லையுமே நிறைய ப்ரோட்டோகால் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் லேயரில் டிஎன்எஸ்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணும், ஹோஸ்ட் நேமில் ஐபி அட்ரஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ கொடுத்த உடனே இப்போது ஜேடியால் ஃபேஸ்புக் போய் ரீச் பண்ண முடியும். இப்போது அந்த இன்டர்நெட்டில் சம்திங் ஏதோ டேட்டா அனுப்பியாகணும். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணணும்னா க்ரெடென்ஷியல் கொடுக்கணும், யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ இன்டர்நெட்டில் நம்ம ஒரு டேட்டா அனுப்பணும்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், HTTP. ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயரில் பேசிக்காக என்ன நடக்கும்னா, நாம் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ண போகிறோங்கிறத டிசைட் ஆகும். அது இன்டர்நெட்டா, இல்லாட்டி மெயில் சர்வீஸா, இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டோகால் இருக்கும். அது என்னங்கிறத டிசைட் பண்ணி பேசிக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு அனுப்பிடுவோம். அடுத்த லேயர் ப்ரெசன்டேஷன் லேயர்.
இந்த லேயரில் முக்கியமாக ஒரு 3 ப்ராசஸ் நடக்கும். டேட்டா ட்ரான்ஸ்லேஷன், டேட்டா கம்ப்ரெஷன், டேட்டா என்கிரிப்ஷன். முதல்ல இப்போது ஜேடி வந்து ஒரு இமேஜோ அல்லது ஒரு வீடியோவோ மலருக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த இமேஜை நம்ம அப்படியெல்லாம் அனுப்பிட முடியாது. அதை முதல்ல நம்ம ரா டேட்டாவாக 0s 1s கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் டேட்டா ட்ரான்ஸ்லேஷனில் நடக்கும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் அதை கம்ப்ரெஸும் பண்ணுவாங்க. அது டேட்டா கம்ப்ரெஷனில் நடக்கும். அண்ட் மூணாவதாக டேட்டா என்கிரிப்ஷன். ஏன் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம்னா, நம்ம என்கிரிப்ட் பண்ணாமல் அனுப்புனோம்னா அது அப்படியே பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை யார் வேணாலும் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம ஒரு சில என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு சில ப்ரோட்டோகால்ஸும் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோட்டோகால் தான் TLS, SSL இந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு வந்து அனுப்பிடுவோம். அடுத்த லேயர் செஷன் லேயர். இந்த லேயரோட வேலை என்னென்னா, ஒரு செஷனை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த லேயரோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பணம் எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேங்க்கோட நெட் பேங்கிங் லாகின் பண்ணி நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க. அப்படி பண்ணுறப்போ லாகின் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா செஷன் வந்து டைம் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு செஷன் வந்து கிரியேட் ஆகுதுல்ல. சேம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அவங்க கிட்டே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த 2 அப்ளிகேஷனுமே சேர்ந்து ஒரு செஷன் வந்து கிரியேட் பண்ணி தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேருந்து நான் மல்டிபிள் அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே செப்பரேட்டாக ஒரு செஷன் வந்து கிரியேட் ஆகி அது மெயின்டைன் ஆகும். அதை தான் இந்த லேயர் வந்து பண்ணும். நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3 லேயரில் பெருசாக நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் வர போகிற 4 லேயரில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். ஓகே, அப்படி பார்க்க போகிற அடுத்த லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த லேயரில் என்ன நடக்கும்னா, இப்போ ஜேடி ஒரு இமேஜை மலருக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அதை ரா டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த ரா டேட்டாவை மொத்தமாக அனுப்புவோன்னா அனுப்ப மாட்டோம். அதை மல்டிபிள் பார்ட்ஸை வந்து பிரிப்போம். அப்படி பிரித்து வச்சுருக்க அந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி தான் செக்மெண்ட்னா என்ன, பேக்கெட்னா என்ன, ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் சொல்லிடுறேன். இந்த செக்மெண்ட்டில் மெயினாக 3 இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். ஒன்று செக்மெண்ட்டோட ஐடி, இன்னொன்று சோர்ஸ் போர்ட் நம்பர், இன்னொன்று டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பருங்கிறது எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகும்னா சர்வீஸை பேஸ் பண்ணி டிசைட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு அது வெப் சர்வரோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம்னா அது HTTP இருந்துச்சுன்னா டெஸ்டினேஷனில் போர்ட் 18 சொல்லுவோம். இதுவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் போர்ட் 21, இதுவே HTTPS யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 443 இந்த மாதிரி நிறையா வரும். நாம் இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுனால போர்ட் 21 டெஸ்டினேஷன் போர்ட் நம்பராக மென்ஷன் பண்ணுறேன். சோர்ஸில் வழக்கம் போல் ஏதாவது ரேண்டம் போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி இப்போ இந்த மாதிரி நிறையா செக்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செக்மெண்ட்டை நம்ம அடுத்த லேயருக்கு வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புகிறப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். நம்ம என்ன மாதிரி இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு மெயினாக 2 ப்ரோட்டோகால் இருக்குது. ஒன்று TCP ப்ரோட்டோகால், இன்னொன்று UDP ப்ரோட்டோகால். TCP ப்ரோட்டோகால் என்ன பண்ணுன்னா, நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சுங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ரிலையபிள், ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இதுவே UDP எடுத்துக்கிட்டோம்னா, UDPயில் நம்ம ஒரு டேட்டா வந்து அனுப்புகிறோம்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ நம்ம அனுப்பிட்டோம்னா அது போய் சேர்ந்துச்சா சேரலைங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். UDP எப்போலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லைவாக ஒரு வீடியோ பார்க்குறப்போ, லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு இல்லாட்டி வீடியோ கால் பண்ணுறப்போ அப்போல்லாம் UDP வந்து யூஸ் பண்ணுவாங்க. TCP எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் TCP தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ TCP வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ண போகிறோம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. ஸோ இது எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு வந்து அனுப்பிடுவோம். அடுத்த லேயர் நெட்வொர்க் லேயர். இங்கே தான் நம்ம லாஜிக்கல் அட்ரஸான IP அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுவோம். அண்ட் அது போக இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸும் இங்கே தான் நடக்கும். அதுதான் ரவுட்டிங். டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நெட்வொர்க் லேயருக்கு வந்து வருவோம். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நம்ம மெயினாக 2 இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஒன்று சோர்ஸ் IP அட்ரஸ், இன்னொன்று டெஸ்டினேஷன் IP அட்ரஸ். சோர்ஸ் IP அட்ரஸில் ஜேடியோட IP அட்ரஸ், டெஸ்டினேஷன் IP அட்ரஸில் மலரோட IP அட்ரஸ் போட்டுக்கிட்டு வச்சுருப்போம். இப்போ இந்த டேட்டா யூனிட்டை தான் நம்ம பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா 2 பேரோட IP அட்ரஸ் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்நெட் மாஸ்க் என்னன்னு பார்க்கணும். 258.258.258.0 அதான் சப்நெட் மாஸ்க்காக இருந்துச்சுன்னா அடுத்தது நெட்வொர்க் ஐடி வந்து பார்க்கணும். 2 பேருக்குமே சேம் நெட்வொர்க் ஐடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 2 பேருமே ஒரே நெட்வொர்க் தான், சிம்பிளாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சப்போஸ் 2 பேருமே வேறு நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா அதை நம்ம ரவுட்டர் வழியாக வேறு ஒரு நெட்வொர்க் வந்து அனுப்பணும்.
அப்படி அனுப்புகிறப்போ இந்த இடத்துல ரவுட்டிங்காக ஒரு சில ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் RIP, EIGRP, OSPF. இந்த ப்ரோட்டோகாலில் என்ன பண்ணணும்னா எந்தெந்த ரவுட்டர் வழியாக அனுப்புனா இந்த டேட்டாவை அனுப்ப முடியுங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது அந்த ரவுட்டிங் பாத்தை வந்து டிசைட் பண்ணணும். ஒரு சில ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ அதை வந்து எடுத்து கொடுக்கும். இன்னொரு சில ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் பார்க்காம எந்த பாத்து வழியாக போனால் ஸ்பீடாக டேட்டா வந்து அனுப்ப முடியுங்கிறது வந்து பார்க்கும். சில ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஸ்லோவாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு சிலது வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ரவுட் பாத்தில் போனால் இந்த டேட்டாவை அனுப்ப முடியுங்கிறத இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் கண்டுபிடிச்சி வந்து கொடுக்கும். இதெல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு வந்து அனுப்பிடுவோம். அடுத்த லேயர் டேட்டா லிங்க் லேயர். இங்கேயும் மெயினாக 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃபில் பண்ணுறது, அதாவது மேக் அட்ரஸ். இன்னொன்று எரர் செக்கிங்காக ஒன்று பண்ணுவோம். ஓகே, இப்போது நெட்வொர்க் லேயர்லேருந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக டேட்டா லிங்க் லேயர் வந்து வரும். இப்போ அந்த பேக்கெட்டில் 2 இன்ஃபர்மேஷன் மெயினாக ஆட் பண்ணும். ஒன்று சோர்ஸ் மேக் அட்ரஸ், இன்னொன்று டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். சோர்ஸ் மேக் அட்ரஸில் தன்னோட மேக் அட்ரஸ் வந்து போட்டுக்கலாம். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸில் இப்போ 2 பேருமே சேம் நெட்வொர்க்கில் ஒரு சுவிட்ச் வழியாக தான் கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா டைரெக்டாக நம்ம மலரோட மேக் அட்ரஸ் இருந்து எடுத்து போட்டுக்கலாம். சப்போஸ் மலர் வேற ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா அதை ரவுட்டர் வழியாக அனுப்பணும். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம ரவுட்டரோட மேக் அட்ரஸ் என்னவோ அதை தான் வந்து போட்டுப்போம். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேம் நெட்வொர்க்கில் இருக்காங்களே கன்சிடர் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா எப்படி நடக்குங்கிறத ஏற்கனவே நம்ம செக்மெண்ட் வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. ஸோ அதனால் சேம் நெட்வொர்க்கை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது கடைசியாக எரர் செக்கிங்காக FCS அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வேல்யூ எதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம்னா அந்த டேட்டாவில் ஒரு சில அல்காரிதம் அப்ளை பண்ணி ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுதான் FCS. இது வந்து எரர் செக்கிங்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணி வச்சிருக்க இந்த டேட்டா யூனிட்டை தான் நம்ம கடைசியாக ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் நம்ம அடுத்தது ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து அனுப்புவோம். இந்த ஃபிசிக்கல் லேயரில் தான் ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். இங்கே வந்திருக்க அந்த ஃப்ரேம் அப்படியே நம்ம பிட்ஸாக, அதாவது 0s 1s கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வெளியே அனுப்புவோம். ஃபிசிக்கல் லேயர் வந்து கனெக்ஷனோட தான் டீல் பண்ணும். நம்ம எந்த மாதிரி கனெக்ஷன் வச்சுருக்கோங்கிறத வந்து முதல்ல முடிவு பண்ணும். அது வந்து ஒரு காப்பர்டு ஒயர் கனெக்ஷன், அதாவது நார்மல் லேண்ட் கேபிளா, இல்லை ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளா, இல்லை ஒய்ஃபை வழியாக நம்ம வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்க மாதிரி அதை டிசைட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து வெளியே அனுப்புவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து லேண்ட் அல்லது காப்பர் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி வெளியே அனுப்புவோம். இதுவே ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளாக இருந்துச்சுன்னா லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புவோம். இதுவே ஒய்ஃபையாக இருந்துச்சுன்னா ரேடியோஸாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிசிக்கல் லேயர் டேட்டாவை வெளியே அனுப்பும். எப்படி ஜேடியோட கம்ப்யூட்டரில் ஃபிசிக்கல் லேயர் வழியாக அந்த டேட்டா வெளியே போச்சோ சேம் அதே மாதிரி மலரோட கம்ப்யூட்டரில் டேட்டா ரிசீவ் பண்ணுறப்போ அது ஃபிசிக்கல் லேயர் வழியாக தான் உள்ளே வரும். சென்ட் பண்ணுறப்போ டாப் டு பாட்டம் அப்ரோச், ரிசீவ் பண்ணுறப்போ பாட்டம் டு டாப் அப்ரோச். சென்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு லேயர்லையும் லேயர் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணோம். இங்கே நம்ம லேயர் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டேட்டா மலரோட ஃபிசிக்கல் லேயரில் இருக்குன்னா அது அடுத்த லேயருக்கு வந்து அனுப்பும். அதுதான் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ரேம் ரிலேட்டான இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுவோம். சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், அப்புறம் அந்த FCS. இங்கே டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டாக மலருக்கு தான் வந்துருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்தது FCS வேல்யூ. இந்த FCSங்கிறது எரர் செக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சேம் அதே அல்காரிதமை அந்த டேட்டாமில் அப்ளை பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு FCS வேல்யூ வந்து கிடைக்கும். 2 FCS வேல்யூ மேட்சாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம் எந்த ஒரு டேட்டா லாஸ் ஆகாமல் வந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லி நாம் ரெக்வஸ்ட் வந்து பண்ணுவோம். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரேம் இன்ஃபர்மேஷனை இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நெட்வொர்க் லேயருக்கு அனுப்புவோம். நெட்வொர்க் லேயரில் IP அட்ரஸ் வந்து செக் பண்ணுவோம். டெஸ்டினேஷன் IP அட்ரஸ் கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா அந்த IP அட்ரஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க அந்த செக்மெண்ட்டை அப்படியே டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்புவோம். டிரான்ஸ்போர்ட் லேயரில் அந்த சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி வெறுமனையாக அந்த செக்மெண்ட் டேட்டா மட்டும் தான் இருக்கும் வித் செக்மெண்ட் ஐடியோட. இப்படி தான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ரிசீவ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணணும்னா அந்த எல்லா செக்மெண்ட்டையுமே எந்த ஆர்டரில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கி வச்சிரும். சப்போஸ் ஏதாவது ஒரு செக்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அந்த செக்மெண்ட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லி அதுவும் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி எல்லா செக்மெண்ட்டும் வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி அது அடுத்த லேயருக்கு அனுப்பும். அடுத்த லேயரான செஷன் லேயர். அந்த செஷன் லேயரில் செஷன் இருக்கும். அந்த செஷன் வழியாக அதை
ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அனுப்புவோம். ப்ரெசன்டேஷன் லேயரில் இப்போது ரா டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவை அது ஒரிஜினல் டேட்டாவாக மாற்றும். அதாவது அது இமேஜாக இருந்தால் இமேஜாக மாற்றும், வீடியோவாக இருந்தால் வீடியோவை மாற்றி அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து கொடுத்துரும். இப்போ அப்ளிகேஷன் லேயர் யூஸருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணி வந்து காட்டிடும். அது இமேஜாக இருந்தால் இமேஜாக காட்டும், இல்லாட்டி வீடியோவாக இருந்தால் வீடியோவாக அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணி அது வந்து கடைசியாக வந்து காட்டும். ஸோ இப்படி தான் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது OSI மாடல் வழியாக. இதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்குது, அதுதான் TCP மாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் டு OSI மாடல் தான். இதில் எப்படி 7 லேயர் இருந்துச்சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லேயர் தான் இருக்கும். அது எதெல்லாம்னா அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இதில் முதல்ல இருக்க அந்த 3 லேயரை கம்பைன் பண்ணி தான் ஒரே அப்ளிகேஷன் லேயராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ரெண்டுலேயுமே சேம் தான். இங்கே நெட்வொர்க் லேயர் என்ன இருக்கோ அதுதான் அங்கே இன்டர்நெட் லேயர். இங்கே கடைசியாக இருக்க டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் தான் அங்கே நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்லுவோம். மற்றபடி இதில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதுவுமே டேட்டா டிரான்ஸ்மிட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.